வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, நேற்று தமிழகம் முழுவதும் வெப்பக்காற்று வீசி வந்த நிலையில தற்போது தமிழகத்தில் குறிப்பா சென்னையில வெப்பத்தின் அளவு எந்த அளவிற்கு தற்போதைய நிலை என்ன? நிச்சயமாக திவ்யா, அதாவது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் கோடைகால துவக்கத்திலே, அதாவது மார்ச் ஏப்ரல் மாத துவக்கத்திலிருந்தே வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. இதற்கான காரணம் என்னவென்றால் கடற்காற்று தரைப்பகுதியில் தாழ்வாக, அதாவது தாமதமாக ஏற்பட்டதால் இந்த வெப்பம் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அக்னி நட்சத்திரம், அதாவது கடந்த மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய சில நாட்களே தமிழகத்தில் அந்த வெப்பசலன காரணமாகவும் வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பமானது தமிழகத்தில் கொஞ்சம் சற்று தணிந்தது. ஆனால் அந்த வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திர மாநிலத்தை நோக்கி நகர்ந்ததால் மீண்டும் வெயிலானது இங்கே கொளுத்தியது. மீண்டும் அதனால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் ஆளாகி வந்தனர். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலூரில், திருத்தணி, சென்னை போன்ற மாவட்டங்களில் அதிக அளவே வெப்பம் பதிவாகி இருந்தது. ஆனால் இன்று சென்னையை பொறுத்தவரை 36 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் நேற்று இரவு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் இடி மேகங்கள் உருவாகியதால் இன்று இந்த வெப்பநிலை குறைவாக பதிவாகிறதுக்கான காரணம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது நான் முன்னாடியே சொல்வது போல 36 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்சமாக பதிவாகும் என்று தெரிவித்துள்ளனர். திவ்யா, ஐஸ்வர்யா, அக்னி நட்சத்திரம் நாளையோட முடிகிற நிலையில வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்கா? இது தொடர்பா வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கு? அதாவது நம்ம இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, அதாவது கோடை காலத்தின் உச்சத்தில் இருக்கிறதுனாலதான் இந்த கடந்த 2 நாட்களாக வெப்பத்தோட தாக்கம் அதிகரித்து காணப்படுது. ஓரிரு நாட்களில், அதாவது நீங்க சொன்னது போலவே நாளை அக்னி நட்சத்திரம் முடிவடைவதால் அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் இந்த வெப்பம் குறையறதுக்கான வாய்ப்புள்ளதாகவே கருதப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா கடந்த இந்த வெயிலோட தாக்கத்தினால கடல், அதாவது அனல் காற்று வீசுவதாலும் சரி, இரவு நேரங்களில் புழுக்கத்தினால் காரணம் சரி, பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர். ஆனால் சற்று இந்த வெப்பமானது இன்று குறையும் என்பதால் ஓரளவு இன்று பாதிப்பு கம்மியாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருந்த போதிலும் சராசரியாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவ்யா.